வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்னைக்கு நடந்துட்டு இருக்க இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம பேசாம கடந்து போயிருக்க மாட்டோம். கண்டிப்பா பாரி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்க கேட்கறதுக்கு முக்கியமா அவர் என்ன ஒரு ஒரு பாத்துல இருந்து இதை பாக்குறன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆவலா இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம பண்ணக்கூடிய காணொலிகள் பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் கிட்ட போய் சேரணும். இப்போ ரெகுலரா நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அது நீங்க எல்லாருமே ரிலீஜியஸா பாத்துடுறீங்க. ஆனா பொதுமக்கள் கிட்ட வைடரா ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் நம்ம பண்ணி ஆகணும். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அந்த வீடியோ பரவல எல்லார்கிட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு மன ஓட்டம் கருத்து இருக்கும்ல அந்த காணொலியை பாக்குறப்பவே, அதை கமெண்டா கீழே பதிஞ்சிக்க அப்படின்னா நம்மளுடைய காணொலியை யூடியூப் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கிறதுனால முக்கியமா அந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பல பேர் பேசாத விஷயங்கள், பல பேர் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடிய ஸ்டாண்டெல்லாம் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கிறனால இந்த சின்ன ஒரு ஆதரவு நீங்க அளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நன்றியா நான் ஃபீல் பண்ணுவேன். வணக்கம் பாரி. வணக்கம். ஒரு வாரம் 3 நாளைக்கு முன்னாடி ஓட்டு இங்க கிடைக்குது நார்த் இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் இல்லாம பல தமிழ் தேசியவாதிகள் பேசியிருந்தாங்க. அதோட எக்ஸ்டெண்டட் ஒரு பிரச்சனையா தான் நான் இதை பாக்குறேன். இந்த ஒரு மாசத்துல நம்ம நியூஸை பாக்குறப்போ வழிப்பறி, இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு, பெண்களுக்குன்னா மட்டும் இல்லை, குழந்தை, சின்ன பொண்ணு, அப்புறம் பாட்டி, இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட கேஸு யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸான வடக்கு தொழிலாளர்கள் தான். ஸோ இங்கே தவறு கிரைம் ரேட்டும் அதிகமாகிட்டே இருக்குது. இதை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சிட்டு இருக்க போது ஒரு கொலை விழுந்திருக்கு திண்டுக்கல்ல. கண்டிப்பாக நீங்கள் ஆக்சுவலாக அந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் தான் நான் நிறையா செய்திகள்லாம் போய் பார்த்தேன். ஸோ என்ன உங்களுக்கு இது பின்னணி தகவல் தெரியும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இருட்டடிப்பு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தியாகவே தான் இருக்குது. ஏன்னா பிரபல ஊடகங்கள் எதுவுமே ஒரு துணுக்கு செய்தியாக சொல்லிவிட்டு வட மாநில தொழிலாளர்களால் ஒரு தமிழர் செங்கலால் அடித்து கொலை செய்யப்பட்டார், இது ஒரு சாதாரண ஒரு செய்தியா சொல்லிட்டு கடந்துட்டாங்க. இல்லை வடக்குன்னு சொல்லி வடக்குன்னு கூட சொல்ல, மர்ம கும்பலால் வேலை செய்த தொழிலாளர் என்னமா போட்டு ஒவ்வொரு இதுலயும் செய்திகள். அப்போ இந்த செய்தியை யாரு இப்போ கண்ட்ரோல் பண்றாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழருக்கும் ஒரு சமூகத்துக்குள்ள சண்டை வரும் பொழுது அதை ஒரு பிரைம் டைம் டிபேட்ஸா மாத்தி எல்லா ஊடகங்கள்லையும் போட்டு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அதை வச்சு கண்டென்ட் மேக் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு ஊழியர் வேலை செய்ய போன ஒரு நபரை வடக்கத்திக்கார ஊழியர்கள் சேர்ந்து அடித்து, அதுவும் கல்லால் அடித்து, செங்கலால் அடிச்சே கொண்டிருக்காங்க. இது எந்த ஒரு மீடியாவும் இது ஒரு ஹைப் பண்ணல, இது ஒரு பெரிய விஷயமா கொண்டு போய் சேர்க்கல. ஒரு சின்ன துணுக்கா ஒரு கொலை நடந்திருக்குங்கிறத மட்டும் சொல்லிட்டு அதை பத்தியே பேசல. அது அப்ப பிளாஷ் ஆன நியூஸ் தான். அதுக்கு அடுத்த நாள் கூட அதோட அது என்ன நடக்குது, ஃபாலோ அப் எதுவுமே இல்லை. அப்படியே இருட்டடிப்பு செஞ்சு அப்படியே மூட பாக்குறாங்க. இது ஒரு பெரிய துரோகம் தமிழ் சமூகத்திற்கு இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு பச்சை துரோகம். சரி, இப்ப நம்ம ஏன்னா அவங்க தான் துரோகம் பண்றாங்கன்னா நம்ம பேசாம இருக்க முடியாது. அப்ப நம்ம சைமல்டேனியஸா நம்ம அங்கே திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக, பல தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் மூலமாக அங்க காவல்துறையுடைய தொடர்புல இருந்து என்னென்ன நடக்குதுங்கிறத கேட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம சேகரிச்சிருக்கோம். அதை நம்ம முழுமையா சொல்லுவோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவி சேம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு செங்கல் சுலை, அந்த சுலையில தான் கொலை நடந்திருக்கு. இப்போ சரவணன்கிற தமிழர், அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர், வெறும் 23 வயசு தான் ஆகுது. 23 வயசு பையனை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு சின்ன பையன். அவனுக்கு மீசம் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த புகைப்படம் பார்த்துருப்பீங்க. மீசம் கூட முழுமையாக வளராத அளவுக்கு ஒரு இளைஞர் தான் சரவணன். அவரு தமிழ் சமூகத்தை சார்ந்தவர், அதையும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா குடியை வைத்து தான் தமிழர்னு சொல்றோம். வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர். இப்ப இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேவி சேம்பருங்கிற அந்த நிறுவனத்திற்கு கீழே கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய ஒரு வேலையில இருந்திருக்காரு. என்ன கணக்கு வழக்குனா, அங்க எத்தனை செங்கல் வருது, எத்தனை இது பண்றது, ஏத்த கூலி எவ்வளோ, இறக்க கூலி எவ்வளோ, இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பணத்தை வாங்கி செட்டில் பண்ற ஒரு வேலையில இருந்திருக்கிறாரு. அந்த இதுல இது ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இந்த செங்கல் சுலை இருக்கு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சில வாரங்களுக்கு முன்பாகவே ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இங்க வட மாநிலத்தை சார்ந்த இதுல ஒரு 2 முறைப்பட்ட தகவல்கள் இருக்கு. ஒரு சிலர் அது பீகாரை சேர்ந்தவர்கள்னு சொல்றாங்க. காவல்துறை தரப்புல இருந்து ஒரிசாவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களாம் இன்னும் கைது செய்யப்படலை போலதான், நம்ம பேசுற வரைக்கும் அவங்க கைது செய்யப்படலை போலதான் தெரியுது. இப்ப இங்க என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் ஒரிசாவோ இல்லை பீகாரோ, இவங்க வட மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட தொழிலாளர்கள் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஒரு ஓனர் இருப்பாரு.
ஓனர் என்ன சொல்லுவாரு, கஸ்டமர் கிட்ட, இப்ப நீங்க ஒரு கஸ்டமர், நீங்க செங்கல் வாங்க வரீங்க, ஓனர் என்கிட்ட கேக்குறீங்க எவ்வளவுங்க ஆகும் அப்படின்னா, இதுக்கு ஒரு 1 லட்ச ரூபாங்க, இறக்குறவங்களுக்கு மட்டும் கைக்கு ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் கையில கொடுத்துருங்க. இது வந்து ஒரு நார்மலா பிசினஸ் பண்றவங்க சொல்றதுதான். அப்ப இதை யாரு மேற்பார்வையில இருந்து பாப்பானா, இந்த பையன் தான். இந்த பையனை அனுப்பிச்சு இந்த பையன் கூட போயிடுவான். கூட போயிட்டு அங்க இறக்குறதுலாம் வந்துட்டு இந்த பசங்க, இந்த வேலை செய்யற பசங்களுக்கு 500 ரூபாய் கையில கிடைச்சிருதாங்கிறதெல்லாம் பாக்குறது. இவ்வளவுதான் நார்மலான வேலை. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு, அந்த வட மாநில தொழிலாளர்கள் என்ன பண்ணிருக்கானுங்க, நீங்க கஸ்டமர், உங்ககிட்ட போயிட்டு இறக்கிட்டு எக்ஸ்ட்ரா காசு கொடு, 1000 ரூபாய் கொடு, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடு, இப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்கறது. இப்ப இதுல என்ன ஆகும், அந்த கஸ்டமர் யார் மேல கோவப்படுவாரு, தம்பி ஓனர்கிட்ட பேசிட்டா ஒரு 500 ரூபா தான் கொடுக்க சொன்னாரு, கம்பெனியோட பேர் தான் கெடும். அப்ப இந்த பையன் தான் இன்சார்ஜ், பணம் இது பருவ. அப்ப இவன் என்ன சொல்லுங்க, நீ என்ன வந்து 500 ரூபா தானே பேசியிருக்க, நீ இப்படி வந்து அதிகமா கேட்கலாம், அதிகமா கேட்கக்கூடாது, இதை வந்து நீ அது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்பது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு போல. அப்ப இவங்க என்னன்னா, நீ யாரு வந்து எங்ககிட்ட கேட்கறதுக்கு, நாங்க அப்படிதான் கேட்போம், நீ யாரா நீங்களை வந்து இது பண்றதுக்கு, நாங்க யாரு தெரியுமா, இது வந்து அவங்க உதவி பண்ணிருக்காங்க, இல்ல ஓனர் என்ன சொல்லிருக்காரு அதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க, இந்த மாதிரி அந்த கஸ்டமர்கிட்ட நீங்க எதுவும் கொடுக்காதீங்க, நான் இது பண்ணிக்கிறோம், இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் போயிட்டு இது பண்ணியிருக்கான். இதுல ஒரு பகை என்பது இவர்களுக்கு மனசுக்குள்ள உருவாயிருக்கு. இந்த பகையில என்ன பண்ணிருக்காங்க, அப்பவே பிரச்சனை நடந்துச்சா என்னங்கிறது நமக்கு தகவல் தெரியல, அப்பவே ஏதோ கை கலப்பு ஆயிருக்கும் போலதான் தெரியுது. இதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே தேவி சாம்பர் வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு கிராமத்துலயும் இருக்கும் போல. ஏய் தம்பி கொஞ்ச நாளைக்கு அங்க இருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி, ஒரு 2 வாரம்னு சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி இந்த சரவணன் வந்து நீ அங்க போய் கணக்கு வழக்கு பாருன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுருக்காரு. ஏன்னா இவங்களோட பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இதற்கிடையில அந்த சரவணன் என்பவர், இப்ப இதெல்லாம் இந்த தகவல் என்ன எஃப்ஐஆர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சரவணன் வந்து திரும்ப ஒட்டஞ்சத்திரத்துல இருக்கு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மெயின் இதுக்கு வந்திருக்காப்புல போல. ஓனர் கூப்பிட்டு விட்டதாகவும், அங்க வந்து ஏதோ ஒரு எந்திரம் வந்து ஏதோ ஒன்று பழுதானதாகவும், அதை வந்து கொஞ்சம் சரி பார்த்து கொடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. வீட்டுல பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு நைட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் எஃப்ஐஆர்ல இருக்கிறது தான் நம்ம சொல்றோம், ஒவ்வொருத்தவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஆர்ல என்ன இருக்கோ அதை நம்ம சொல்றோம். 7-7:30 மணிக்கு அவர் வந்து வீட்டுல இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு அவருடைய அந்த செங்கல் சூளைக்கு அவர் போயிருக்காரு. இதுக்கு நடுவில் வந்து அவங்க அப்பா, அந்த சரவணோட அப்பா வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. 7 மணிக்கு பையன் போறதையும் பார்த்துருக்காரு. எத்தனை மணிக்கு வருவேன்னா, நான் வந்துருவேன் கொஞ்ச நேரத்துல, ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. போனவர் வரல. தொடர்ச்சியா போன் அடிச்சு பார்த்திருக்காரு, போனும் சுவிச் ஆஃப். ஒரு போன் ஏதாச்சும் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு போல இதுன்னு சொல்லிட்டு நைட் வரைக்கும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரி வந்துருவான், எங்கேயா போயிருப்பான்னு சொல்லிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு இவங்க தூங்கிடுறாங்க போல. அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா பையன் காணோம். திரும்ப போன் அடிச்சிருக்காரு, போன் சுவிச் ஆஃப்னு வருது. என்னடா எங்கடா போனா இவன், எங்கேயோ சொல்லாம கொள்ளாம போயிடறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி இதுல வீட்டுக்கு சாமிக்கு ஏதோ சாமி கும்பிட போயிருக்காங்க போல. அவங்க வீட்டுல ஏதோ வேண்டுதல் போல, அவங்க சாமி கும்பிட்றதுக்கு போயிருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்பவும் தகவல் வரல அப்படின்னு பார்த்தா காலையில விடிய காலை இல்ல, ஒரு 9 மணி 10 மணி வாக்குல அங்க வேலைக்கு போன இன்னொருத்தர் வந்து செங்கல் சூளையில அந்த செங்கல் அடுக்கி வைப்பாங்கல்ல அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் சீட்டுக்கு கீழே உங்க பையன் வந்து பிணமாக கிடக்குறான், காதுல ரத்தம் வடிஞ்சு பிணமாக கிடக்குறான் அப்படின்னு சொல்லி தகவலை அங்க வேலைக்கு போன ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றாரு இவருக்கு, அவங்க அப்பாவுக்கு. இங்க பதறி போய் அங்க போயிருக்கிறாங்க, பையன் இதா இருக்கு. ஸோ இதுதான் நடந்த சம்பவம், கிரைம் சீன். இதுதான் எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் எஃப்ஐஆர்ல இருக்கு. இப்போ இது இல்லாம அங்க விசாரிச்சதுல தகவல் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவே வந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க, கல்லால அடிச்சுதான் கொண்டிருக்காங்க. நீங்க புகைப்படத்தை பார்த்தாவே தெரியும், அந்த பையனோட கண்ணு திறந்த மணியே இருக்கும். காதுல ரத்தம்ங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க, எஃப்ஐஆர்லயும் இருக்கு காதுல ரத்தம் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப காதுல ரத்தம்னா அது உங்களுக்கே புரியும். கல்லால மண்டையில பலமாக தாக்கும் பொழுது மூளையில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா காது வழியா ரத்தம் வரும். இதான் ஒரே திறவு இருக்கு. அப்படின்னா மூளைனா இப்ப பிரெயின் டெட் ஆகி இறந்துருக்கான், அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் வரல. ஸோ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தாதான் நமக்கு அதுல என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியும். அவன் கொடுமைப்படுத்தி கொல்லப்பட்டானா, ஏன்னா சட்டைகள் வந்து கிழிஞ்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சட்டை வந்து ஒரு மாதிரி அங்க இங்க ஒரு தகராறு நடந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கு. உடல்ல வேற எங்கேயா காயம் இருக்காங்கிறதுலாம் போஸ்ட்மார்டம்ல தெரியும். ஆனா நம்மளுடைய அனுமானம் என்னன்னா, கல்லால தலையில பலமாக தாக்கினதுனால காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு, மூளை வந்து பிரெயின் டெட் ஆயிருக்கலாம்னு தோணுது. காரணம் என்னன்னா, கண்ணும் திறந்தவரையே இருக்கு, கண்ணு வந்து திறந்தே இருக்கு. ஸோ சடனா உயிர் போனாதான், சடனா பிரெயின் டெட் ஆனாதான் இந்த மாதிரி நடக்கும் நமக்கு தெரியுது. அந்த பையன் வந்து ஸ்பாட்ல அவுட், நைட்டே அவன் இறந்துட்டான்.
ஆனா யாருமே பார்க்கல. ஆனா இங்க பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, இது 24/7 வேலை செய்யற ஒரு செங்கல் சூளை. எப்படி யார் கண்ணிலையும் படாம இருக்கும். ரெண்டாவது, செங்கல் அடுக்கிற இடத்துல தான் அந்த பாடி கடந்திருக்கு. வந்துட்டு போயிருப்பாங்க. அப்ப இப்ப இங்கதான் கன்சர்ன் என்னன்னா, எப்படி 24/7 ஒர்க் ஆகுற செங்கல் சூளையில பையன் இறந்து பிணமா கிடக்குறான், ஸ்பாட்லயே அப்படியே இருக்கு. இந்த வட மாநில தொழிலாளர்கள் அங்க வேலைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கானுங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, இதுல முதலாளிக்கு தெரியாம இது நடந்திருக்காது. அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குங்கிறாங்க. அது வந்து இப்போ காவல்துறை பார்த்துச்சா பார்க்கலையா என்னன்னு தெரியல நமக்கு. இப்ப கைது நடவடிக்கைகள்ல ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதலாளி தான் கூப்பிட்டுருக்காருல்ல. இப்ப இந்த பையன் வந்து கணக்கு வழக்கு பார்க்குற பையன், இவனை எதுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு கூப்பிடணும்? இவனை எதுக்கு சம்பந்தம் இல்லாம கூப்பிடணும்? எதுக்கு இவனை வந்து கோயம்புத்தூருக்கு மாத்துனீங்க ஃபர்ஸ்ட்? அப்பவே பிரச்சனையா இருக்குல்ல. இந்த பிரச்சனை ஏன் வெளியில தகவல் சொல்லல? அப்ப பிரச்சனைக்குரிய வடமாநில தொழிலாளர்களை ஏன் வச்சிருந்தீங்க? இப்ப ஆல்ரெடி ஒரு அடிதடி பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா அவங்க மேல முறையா நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் வந்து முன்னுக்கு பின் முரணா போய்கிட்டு இருக்கு. காவல்துறை முழுமையாக எஃப்ஐஆர்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளண்டா அவங்க அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட் லெட்டர் மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ சந்தேகத்தின் பேர்ல இன்னும் இப்போ யாரை கைது பண்றாங்கன்னு இன்னும் தெரியல நமக்கு. கைது நடவடிக்கை நடந்ததாகவும் கூட தெரியல. அந்த பையனுடைய அப்பா அம்மா வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் அதுக்கும் மாறி இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இருக்க நிதர்சனம். ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியான ஒரு ஃபுட்டேஜ்லயும் ஊர் மக்கள் சேர்ந்துக்கிட்டு காவல்துறை அதிகாரிகளோட சண்டை போடுறாங்க. அப்ப வரைக்கும் அந்த வீடியோ வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்குது. அப்ப வரைக்குமே வந்து காவல்துறை போஸ்ட்மார்டம் செய்ய விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட சண்டை போடுற மாதிரி வார்த்தைகள் நமக்கு கேட்குது. போஸ்ட்மார்டம் செஞ்சாதான் எங்களுக்கு விஷயம் தெரியும், நீங்க போஸ்ட்மார்டம் செய்யாம எப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த விசாரணை சரியா நடக்காத மாதிரி விசாரணையில ஒரு அதிருப்தி இருக்கு. மக்கள் வந்து ஓனரை ஏன் இது வரைக்கும் கைது பண்ணல? அவருடைய ஃபேக்டரியில கொலை நடந்திருக்கு, அவருக்கு தெரியாம யாரும் அங்க வரல போகல. அப்போ ஓனர் மீது ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் அழுத்தங்கள் இருக்குதா? இது ஊடகத்துல ஏன் இது பெரிய செய்தி ஆகல? அப்படிங்கிறதுலாம் அந்த பகுதி மக்களுடைய குறையா இருக்கு, அந்த உறவினர்களுடைய குறையா இருக்கு. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வந்து அங்க காவல்துறையோட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல சண்டை போய்கிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல. முழுமையான விசாரணை என்பது உண்மையாக நடத்தப்படணும். என்ன பிரச்சனை ஏது அப்படின்ட்டு. இதுக்கு நடுவுல வந்து அந்த பையனுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி சில விஷயங்களும் சில பேர் பேச தொடங்கி இருக்கிறாங்க. நமக்கு அது எந்த அளவுக்கு உண்மை எல்லாம் தெரியல. இல்ல உண்மையா போய் இந்த நேரத்துல ஏன் அதை பத்தி பேச, இந்த நேரத்துல அது என்னன்னு தெரியல. இது யாரை கைது பண்றாங்க என்னங்கிறத பொறுத்து தான் இது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகும். அது அப்படி போகும்போது நம்ம திரும்ப அதை பத்தி பேசுவோம். ஆனா இங்க இப்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, வட மாநில தொழிலாளர்களுடைய திமிர்த்தனம் இல்ல வடமாநில தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா தமிழ்நாட்டுல மாறிக்கிட்டு இருக்காங்கிறத தான் இப்ப நம்ம பேசுறோம். இந்த விஷயத்துல முக்கியமா நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னா, இப்ப தமிழர்கள் வெவ்வேறு இடங்கள்ல வேலை செய்யறாங்க, போறாங்க, அங்க ஏதோ பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனை ஏற்பட்டோன்னா அவங்க யாருக்கிட்ட போவாங்க? முதலாளிகிட்ட சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம், தேவையில்லாம பிரச்சனை பண்றான், இது பண்றான்ட்டு முதலாளிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. முதலாளிகள் ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுதான் நடக்கும். இப்ப எந்த பிரச்சனையா இருக்கட்டும், இந்த வட மாநில ஒரிசாவோ பீகாரோ இவங்க என்ன பிரச்சனையா இருக்கட்டும், ஓனர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஓனர்கிட்ட சொல்லி இங்க பாருங்க என்ன ஏதுன்னு பாருங்க, இது ஒண்ணு சரி. குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டு சட்டத்துக்கு மீது இவங்களுக்கு மதிப்போ மரியாதையோ, தமிழக காவல்துறையின் மீது மதிப்போ மரியாதையோ, தமிழக முதல்வரின் மீது மதிப்போ மரியாதையோ, தமிழ்நாட்டுடைய சட்டத்தின் மீதும் நீதிபதிகள் மீதும் மதிப்போ மரியாதையோ இவர்களுக்கு இருந்தது என்றால் செங்கலால ஒருத்தனை அடிச்சு கொலை செய்வாங்களா? அந்த தைரியம் அங்க இருந்து வந்து என்னவா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும். ஏன்னா பிரச்சனை என்னன்னா பேசியிருக்கலாம். பட் பிரச்சனை என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமா வெளியில வரல. அதிகாரப்பூர்வமா வெளியில வராத ஒரு சில கருத்துக்களை வந்து நான் இப்ப பேச முடியாது. ஸோ அதனால அதெல்லாம் பேசல. என் செவிக்கு சில விஷயங்கள் வந்திருந்தாலும் அது வந்து அதிகாரப்பூர்வமா எதுவும் வெளியே வராதனால நான் அதெல்லாம் விவாதிக்க விரும்பல. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், நீ வந்து முதலாளி கிட்ட சொல்லணும். அவர் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ரொம்ப தவறான பிரச்சனையோ எதுவா இருந்துச்சுன்னா காவல்துறை மூலமா அணுகி இதுதானே சட்ட ரீதியான நடவடிக்கை. ஆனா அதிகாரத்தை கையில் எடுக்க தொடங்கி விட்டார்கள் வட மாநில ஊழியர்கள். கையில் எடுத்து இது இப்பன்னா எங்களெல்லாம் வந்து நாங்க கொலை தான் செய்வோம், அடிச்சு கொல்லுவோம். அவன் சின்ன பையனா இருந்தாலும் சரி, அவன் ஒரு இளைஞனா இருந்தாலும் சரி, அவனை கல்லால் அடிச்சே கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கல்லால் அடிச்சே கொண்டிருக்காங்க ஒரு தமிழனை. இத கொஞ்சம் ரோசம் சூடு சொரணை இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, இது ஒரு பெரிய அளவுக்கு பூதாகரப்படுத்திருப்பாங்க. காரணம் என்னன்னா, இதே வட மாநில தொழிலாளர்கள் மீது எந்தவித தாக்குதலும் நடத்தப்படாத போது பீகார் என்ன பண்ணுச்சு? இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ரூமர்ஸ் ஃபுல்லா அதை கிளப்பி விட்டாங்க. பொய்யா எந்த தாக்குதலும் நடத்தப்படல. ஆனா வதந்தியா இருக்கிறதுக்கே பீகார் கவர்மெண்ட், பீகாரோட முதலமைச்சர், அமைச்சர்கள்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குனாங்க.
இந்தியா முழுக்க நியூஸ், இந்தியா முழுக்க மீடியா பேசிச்சு. இங்க தமிழன் கொல்லப்பட்டு விட்டான், வடமாநில தொழிலாளர்களால அடிச்சு கொல்லப்பட்டிருக்கான். வாய் திறக்கல தமிழக முதல்வர், வாய் திறக்கல. தமிழகத்துடைய எந்த ஊடகங்களும் இதை பெரிதுபடுத்தல. அப்படியே கப்புச்சுப்பு மூடி மறைக்க பாக்குறாங்கன்னா திட்டமிட்டே தமிழர்களை அழிப்பதற்கு இவர்கள் துணை போகிறார்கள் என்பதை தவிர்த்து வேற என்ன நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியும்? இல்ல இப்போ வந்து ஒரு திமுக கண்ட்ரோல் மீடியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். எலெக்ஷன் வர்றப்போ வந்து இன்னும் இருக பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கும் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வெளில வருது இஷ்டம் இருக்காது. ஸோ இது ரெண்டு பேர்ல யார் பண்றாங்க அப்படிங்கிற ரெண்டு தரப்புமே இதுக்கு உடந்தை. நீங்க பாருங்க, பிஜேபி சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், டிஎம்கே சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், எவனுமே இதை பத்தி பேசல. தமிழ் தேசியவாதிகள் தான் இதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி யாருமே பேசல, எந்த ஊடகமும் எடுத்து கொண்டு வரல. சரி, இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஏன் இதை நம்ம அதிகமா பேச வேண்டிய தேவை இருக்கு? ஏன் சரவணன் அவருடைய இறப்பை வந்து நம்ம இப்ப கடந்து போக கூடாதுன்னா, ஏன்னா இன்னைக்கு ஒரு சரவணன், நாளைக்கு பல சரவணன்கள், பல பெண்கள். இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 வயது மூதாட்டிங்க பாட்டி, ஒரு 80 வயது மூதாட்டி ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்த பெண்ணை இறால் பண்ணைக்கு வேலைக்கு வந்த அயோக்கிய வட இந்திய கூட்டம் கற்பழிப்பு செஞ்சு கொண்டாங்க. 80 வயது மூதாட்டிய கூட்டுப்பாலியல் இது பண்ணி கொல்றானுங்கன்னா என்ன உளவியல் இருக்கான்னு பாருங்க. அவங்க என்ன இப்ப ஏதாவது தெரியுதா? அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது தெரியுதா? அவங்களை கைது பண்ணாங்களா? ஒன்னும் தெரியல நமக்கு. இல்ல அவங்களதான் கைது பண்ணாங்களா? எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கடத்தப்படுறதே இல்லை. அந்த கேஸ் என்னாச்சு? இப்ப அவங்களுக்கு எல்லாம் பெயில் கொடுத்துட்டாங்களா? அப்படியே இருட்டடி பண்ணி அப்படியே மூடிடுறீங்க. ஆனா தமிழ் சமூகத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை, இது கலவரம் எல்லாம் வரும்போதோ இல்ல சாதிய ரீதியான பிரச்சனை மோதல் வரும்போதோ அதை வந்து அவ்வளவு பேரு, அப்ப இதை ஏன் பேசல? அதெல்லாம் நீ பேசுன இல்ல, இதை ஏன் பேசல? இதுக்கு பதில் சொல்லு. இல்ல இது வந்து ஒரு சாராருக்கு வந்து ரொம்ப சாதகமா அமையாது. இது இஷ்யூ பேஸ்டா பேசுறோமே தவிர்த்து ஒரு சாராருக்கு வந்து சாதகமா இதுவும் இஷ்யூ பேஸ்ட் தாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து, தமிழர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து தாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னைக்கு வந்து வடமாநில தொழிலாளர்கள் அப்படிங்கிறவன் அவனுக்கு இங்க வாக்குரிமை கிடையாது. அவன் இங்க வந்து வேலை செய்ய வந்திருக்கான். வேலை செய்ய வர்றவனே கல்லால எடுத்து செங்கலால ஒருத்தனை அடிச்சு கொலை செய்யறான். ஒரு வயது மூதாட்டியை வந்து கற்பழிப்பு பண்ணி கொள்றான். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைங்க, சின்ன குழந்தைய வந்து பாலியல் ரீதியா இது பண்ணி அவனை போக்சோ இதுல கைது பண்ணிருக்காங்க. எதுவுமே செய்தியில வந்து பெரிய அளவு பேசப்படுறது இல்லைங்க. ஏன் வட மாநிலத்தை தப்பு செஞ்சோம்னா ஏன் பேசுறது இல்லை? இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு அயோக்கியத்தனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வட மாநிலத்தவன் இங்க வந்து தப்பு செஞ்சா அதை பேசாம யாரை பாதுகாக்கிற? அப்ப அவன் வரணும், தப்பு செய்யணும், அந்த தப்பு அதிகரிக்கணும், அதனால தமிழர்லாம் வதைப்படணுங்கிறது என்னமா இந்த ஊடகங்களுக்கு? இல்ல அப்படியான ஒரு ஊடகம் யோசிக்கிறதுக்கான காரணம் தான் யோசிக்கிறானுங்க. ஏன்னா இவன் பல பேர் இவன் தமிழ் அல்லாதவன் இங்க உட்காந்துருக்கவன், இந்த ஊடகம் நடத்துறவன், இந்த ஊடகத்துக்கு முதலாளியா இருக்கவன் பல பேர் தமிழர் அல்லாதவன். இவன் இந்த நாடு நாசமா போட்டுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கான். நாடு நாசமா போகணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கான் அத்தனை பேரும். எங்க இப்ப தமிழரா இருக்கிறவங்க ஊடகம் நடத்துறவங்க அவங்க என்னங்க இப்போ இதுல வந்து இப்ப அதெல்லாம் அவங்க தானே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க தானே எடுத்து அட்லீஸ்ட் ஊடக தர்மத்தோட பேசுறாங்கல்ல. யூடியூப்ல உங்களை மாதிரி ஆட்கள் பேசுறாங்க. ஆமா, நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கா? இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சிருக்கவன் பேசணும். எவன் எந்த தமிழ்கிட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கிடக்கு? எல்லாம் பிறமொழியாளர்கள் கட்டுப்பாட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஹெட்டா இருக்கிறவன், நிர்வாகத்துல இருக்கவன் அத்தனை பேரும் முதலாளிகள். சில பேர் தமிழராக இருந்தாலும் கூட அந்த ஊடகத்தை நடத்துறவனா யாருன்னு பாத்தீங்கன்னா பிறமொழியாளர். இந்த உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய கொடுமை. நான் என்ன கேட்கிறேன், ஒண்ணும் இல்ல. இப்ப இது ஏன் நம்ம பேசுறோம்? ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு இவன் அடிச்சுட்டு போறவன் வட மாநில தொழிலாளர், நாளைக்கு இவன் தமிழ்நாட்டுடைய குடியுரிமை பெற்ற வாக்காளர், முதலாளியாவும் மாறுறதுக்கு வாய்ப்பு. அவன் முதலாளியா மாறுறான், தொழிலாளியா இருக்கான், அது பிரச்சனை இல்லைங்க. வாக்காளரா மாறுறாங்க. அவன் யாருக்கு வாக்குப்படுவான்? பாஜகவுக்கு. அவன் பாஜகவுக்கு வாக்குப்படுவான், அவன் காங்கிரஸ்க்கு வாக்குப்படுவான். இவங்களோட கொள்கை என்ன? இவர்களுக்கு தமிழ் மொழியின் மீது ஏதாவது பற்று இருக்குதா? உணர்வு இருக்குதா? இந்த மண்ணை பற்றி கவலை இருக்குதா? எந்தாவது ஒரு கவலை இருக்கா? அதாவது நம்ம வெளியில இருந்து வந்திருக்கோம், இவன் இந்த உள்ளூர்காரன், இவனை அடிச்சு கொன்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை வருங்கிற அளவுக்கு அவனுக்கு பயமாவது இருக்கா? சட்டத்தின் மீது பயம் இருக்கா? இவன் வாக்காளரா மாறினானா அவன் எப்படி வாக்குப்படுவான்? யாருக்கு வாக்குப்படுவான்? இதன் மூலமாக தமிழர்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் எதிர்காலமே நாசமா போகாது. நீங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன பாக்குற, என்னங்க கொஞ்சம் பேர், இன்னும் 6 லட்சம் பேர். கொஞ்சம் யோசிக்கணும். நாம் தமிழர் கட்சியுடைய முதல் வாக்கே எவ்வளோ? 4 லட்சம் தான். 6 லட்சம் கிடையாது, வெறும் 4 லட்சம். இப்ப நீங்க யோசிங்க, 6 லட்சம் பீகாரிகளுக்கு வாக்கு கொடுத்தா நாளைக்கு ஒரு பீகாரி நாம் தமிழர் கட்சியை விட முதல் எலெக்ஷன்ல வாக்கு அதிகமா வாங்கி, அதாவது இவங்களோட வெற்றியை வந்து பாதிக்கிற அளவுக்கு கூட இருக்கும். அது நான் தான் சொல்றேன்ல, 2016 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் வந்து 4 லட்சத்தி சொச்சம். இந்த 4 லட்சத்தி சொத்த வாக்குகள் தான் உணர்வுள்ள தமிழர்கள் ஆரம்பத்துல போடுறான். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, நாளைக்கு ஒரு பீகாரி நாளைக்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த பீகார்காரங்களுக்குலாம் நான் வாக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா 6 லட்சம் பேருக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 6 லட்சம் வாக்கு அந்த பீகாரிக்கு வருமா வராதா? கண்டிப்பா வரும். அவன் ஒரு தமிழ் தேசிய வாக்காளர்களை விட அதிகமான வாக்க
எடுத்தவனே வாங்குவான். கரெக்டா? உதாரணத்துக்கு திருப்பூர்ல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நார்த் இந்தியன்ல ஒரு வேட்பாளர் நிக்கிறாரு. நான் கேக்குறேன், இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ கவுன்சிலர்ஸ் இந்த சென்னையில அது என்னது சவுகார்பேட்டை யாரு? நார்த் இந்தியன்ஸ் தான். அப்ப அததாங்க சொல்றேன். இன்னைக்கு திருப்பூர்ல நின்னா ஒரு நாம் தமிழர் வேட்பாளரோட ஒரு வட இந்தியர் வந்து நின்னாருன்னா வாக்கு அதிகமா வின் பண்றதுக்கு வாய்ப்பு. நான் கேக்குறதுன்னா சவுகார்பேட்டையில வட இந்தியர்களுடைய வருகை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி. என்ன எவ்வளவு நாளைக்கு முன்னாடி? ரொம்ப நாளுக்கு முன்னாடினா வந்து ஒரு நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாமா? நூற்றுக்கணக்கான இல்லையே, 100 இயர்ஸ் இருக்குங்க. இல்ல அந்த ஏன்னா ஹார்பர் இருக்கறனால தொழில் பண்றதுக்கு எல்லாரும் வந்து இல்ல 100 இயர்ஸ் கூட கிடையாது. செட்டியார்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஏரியால இருந்தாங்க. முன்னாடி இருந்தது தமிழர்கள், தமிழ் வணிகர்கள் தான் இருந்தாங்க. படிப்படியா இவங்க வந்து எவ்வளவு வருஷம் தெரியுமா ஆகுது? வெறும் 70 ஆண்டுகள், வெறும் 70 இயர்ஸ். கரெக்டா சுதந்திரம் அந்த காலகட்டத்துல சுதந்திரம் அடைகிறதுக்கு அந்த காலகட்டத்துல சுதந்திரமானதுல தான் கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. ஏன்னா எப்படி சொல்றேன்னா அங்க போய் பார்த்தா அந்த வீடெல்லாம் தமிழ் செட்டியார்களோட பேர் போட்ட வீடா தான் இருக்கும் ஃபுல்லா. இப்ப கவுனிங்க, அங்க ஜெயின் டெம்பிள்ஸை கட்டிட்டான். இன்னைக்கு அவன் தான் ஜெயிக்கிறாங்க. வெறும் 70 வருஷம் தான் ஆச்சு இவங்களுக்கு. 70 வருஷம், ஒரு தலைமுறை. இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம வயசாகும் போது தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது. சவுகார்பேட்டையா அது மாறிடுச்சு. சவுகார்பேட்டையா அதோட பேரு எல்லாம் மாத்திட்டான், பேரை மாத்திட்டான். ஸ்ட்ரீட் நேம்லாம் முன்னாடி தமிழ் பேர்கள் இருந்துச்சு, இப்ப அதையும் மாத்திரான். இப்ப நோக்கம் என்ன? அப்படியே வந்து உள்ள குடியமர்ந்து அப்படியே சுரண்டிட்டானா? வெறும் 70 வருஷத்துல இன்னைக்கு சவுகார்பேட்டையில கவுன்சிலர் தொடங்கி அங்க இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏல இருந்து அத்தனை பேரும் பெருமொழியாளர். சென்னையில தமிழர்களுடைய தலைநகரத்துல சவுகார்பேட்டைக்கு நடந்ததுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நடக்கும். வட மாநில தொழிலாளர்கள் இங்க வந்து குடியானா இத பல வருஷமா, கடந்த 5-6 வருஷமா நாங்க தொடர்ந்து தொண்டை தண்ணி வத்தாம கத்திக்கிட்டு இருக்கோம். பல ஊடகங்கள்ல போய் நாங்க பேட்டி கொடுப்போம். எப்பெல்லாம் சொல்லுவோம் இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டு வரணும். இன்னர் லைன் இன்னைக்கும் பல தமிழர்களுக்கு இன்னர் லைன் பர்மிட்னா என்னன்னு தெரியல. இன்னர் லைன் பர்மிட்னா என்னன்னா, இங்க வேலை செய்ய வரேன்னு சொல்றான்ல, அவன் வரட்டும், வர வேண்டாம்னு சொல்லல, வரட்டும், வேலை செய்ய மட்டும் வரட்டும். தமிழகத்தில் சட்டம் இயற்ற வேண்டும், தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட வேண்டும். இந்த திராவிட நாடு, நாங்க திராவிடத்தை காக்கிறோம்னு பேசக்கூடிய திராவிடர்களே, இவர்கள் திராவிடர்களா? சொல்லு, இவர்கள் திராவிடர்களா? இல்ல அவங்க சொல்லக்கூடிய திராவிட நாட்டுக்காக என்ன பண்றாங்க? அதுதான் என்ன பண்ற? இப்ப நீ சொல்றபடியே வரையா, நீ தான் சொல்றீல திராவிட நாடு, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஒரு பேர் ஆபத்தாக இது வந்துகிட்டு இருக்கு. இன்னர் லைன் பர்மிட் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, சட்டமன்றத்துல இது தீர்மானமாக்கப்பட்டு சட்டமன்றத்தில் இங்க வரக்கூடிய வடவர்கள் வரட்டும், வாழட்டும், ஆனா அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படாது, ஓட்டுரிமை, தமிழக ஓட்டுரிமை கொடுக்கப்படாது. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இது உலக சட்டமே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இது. இதுல இந்தியன் சுப்ரீம் கோர்ட்லாம் இதுக்கு வந்து ஓவர் டியூ பண்ணவே முடியாது. ஏன்னா உலக சட்டத்துக்கே இது எதிரானது. பல நாடுகள் அந்த உலக சட்டத்தில் இந்த உலக சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் நடந்து கொள்வோம்னு கையெழுத்து போற இந்தியாவும் உன்னதுல. இப்ப இந்த இதை வயலேட் பண்ணுது இந்தியா அப்படின்னா, இந்தியா உலக குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படும். ஏன்னா ஒரு தேசிய இனம் வாழக்கூடிய பகுதியில வேற ஒரு தேசிய இனங்களை எந்த ஒரு நாடும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் குடியேற்றம் செய்யக்கூடாது. உலக சட்டம், உலக சட்டங்க இது. இந்தியன் சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை இங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்து இங்க குடியுரிமை கொடுக்கலாம்னு சொன்னா அதை நம்மனால உலக சட்டத்தின் மத்தியில போய் கேள்வி கேட்க முடியும். இது எங்களோட தாயகம், தமிழகம் என்பது தமிழர்களுடைய தாயகம், இது எங்களுடைய பூர்வீக நிலம். இந்த நிலத்தில் பிற இனத்தவர்கள் வந்து குடியமர்த்தப்பட்டு அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படுவது என்பது எனது நில உரிமையை, எனது இன உரிமையை, எனது மொழி, பண்பாட்டு, சூழலியல் உரிமையை பறிக்கக்கூடிய செயல். இட்ஸ் எ ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட். இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை, எனது தேசிய நிலப்பரப்பை திருடும் செயல். உலக நீதிமன்றத்தில் நம்மளால வழக்கு பதிவு பண்ண முடியும் இந்தியாவுக்கு எதிராக. ஏன் இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டை வந்து இதை கொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இதை யார் பேசணும்? திராவிடர்கள் தான் பேசணும். தமிழக முதலமைச்சர் பேசணும். கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர், நீங்க தமிழகத்துடைய முதலமைச்சரா இருந்துகிட்டு இதை செய்யணும். எந்தவித கவலையும் இல்லை, எந்தவித கவலையும் இல்லை. நாளைக்கு நம்ம ஊழல் செஞ்சதெல்லாம் வந்து அம்பலப்பட்டாலும் நம்ம வெளிநாட்டுக்கு போய் குடியமரலாங்கிற எண்ணத்துலதான் இவங்க இருக்காங்களே ஒழிய இந்த நாட்டை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் துளி அளவும் இவர்களிடம் இல்லை. ஒரு ஆஸ் எ ஸ்ட்ராட்டஜியாவே நான் சொல்றேன், திமுகக்கு இதை விட ஒரு அல்வா துண்டு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்குமா? பிஜேபி இன்னைக்கு அடிக்கிறதுக்கு, இதை விட அல்வா துண்டு போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி திமுகக்கு கிடைக்குமா? திமுக
இதே திமுக எதன் அடிப்படையில் ஒரு பகிரங்கமான வெற்றி அடைந்தார்கள்? மொழி உணர்வை வைத்துதான் அடைந்தார்கள். காங்கிரஸ் கிட்ட இருந்து மொழி உணர்வுல தமிழா ஹிந்தியாங்கிறதுல வந்த பிரச்சனையில தமிழர்கள் எல்லாம் ஹிந்தி கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை திமுக எடுத்ததுனாலதான் திமுக இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு தமிழகத்தில் கட்டி அமைச்சிருக்கு. அல்வா துண்டு போல ஒரு நிகழ்வு தான் வட இந்தியர்களுக்கு இங்க குடியுரிமை கொடுப்பது. குடியுரிமைனா இந்தியா முழுக்க தான் குடியுரிமை. அதுல வந்து ஒரு வன்னியரசு, நமக்கும் அவருக்கும் 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்கு. விடுதலை சிறுத்தை வன்னியரசு. ஆனா அவரு தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு சமீபத்துல தந்தி இதுல ஏதோ நடந்தது. தந்தி அந்த ஊடகவியலாளர் வந்து நக்கல், குடியுரிமை அவங்க தான் கொடுக்கணும், குடியுரிமை அவங்க தான். கொஞ்சம் கவலை இருக்கா இவங்களுக்குலாம்? கொஞ்சமாவது கவலை இருக்கா? குடியுரிமைங்கிறது இருக்குதே, வாக்குரிமை. அவன் தாய்நாட்டுக்கு போக வேண்டாமா? அவன் தாய்நாட்டு விட்டு அவன் அலையணுமா? அகதியா? ஏன்பா இன்னைக்கு வரைக்கும் வந்து ஈழத்திலிருந்து வந்த சொந்த தமிழனுக்கு உங்களால குடியுரிமை கொடுக்க முடியல. சொந்த இனத்தவன் தான், சொந்த தமிழன் தான். கொடுத்துட்டீங்களா? ஏன் மலையக தமிழருக்கு நீ கொடுத்துட்டியா? ஈழத்தமிழர் விடு, மலையக தமிழர் நீ என்ன பண்ண? மலையக தமிழர் யாருங்க? தமிழ்நாட்டில இருந்து வெள்ளக்காரன் இழுத்துட்டு போனவன். தமிழகத்துல இருந்தானு போறாங்க. நீ ஈழத்துல இருக்கவங்க கூட அந்த நீ என்ன சொல்லுவ? ஒரு நடுவில் ஒரு கடல் வந்துருச்சுங்க, ஒரு தீவாயிருச்சுங்க, அதனால அவன் வேறங்க இவன் வேறங்கன்னு ஏதாவது சுருட்டிட்டு இருப்ப. மலையக தமிழர் என்ன சொல்லுவ? வெள்ளக்காரன் எடுத்துட்டு போனான். மலையக தமிழர்களுக்கு இங்க நீங்க குடியுரிமை கொடுத்தீங்களா? அப்ப சொந்த ரத்தம், என் சொந்த மரபணும், எனக்கு அவனுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. நான் பேசுற மொழி ஒண்ணு, எனது கலாச்சாரம் ஒண்ணு, எனது பண்பாடு ஒண்ணு. நடுவுல ஒரு கடல், வாய்க்கா வரப்பு மாதிரி கொஞ்சம் ஒரு கடல், அந்த கொஞ்ச நேர கடல். இவனே சொல்லுவான், இந்த கோவில் கோபுரத்துல இருந்து எட்டி பார்த்தா இலங்கை தெரியுமா? அவ்வளவு பக்கத்துல இருக்கிறதுல நீ வந்து வேற நாடு அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது. ஆனா எனக்கு சம்பந்தமே இல்லை. பல மலைகள் கடந்து தக்கான பூர பூமிக்கு அந்த பக்கம் இருந்து வரான். அவன் வந்து இங்க வந்து குடியுரிமை பெற்று அவன் இங்க வந்து வாக்காளரா மாறி நாளைக்கு இந்த மண்ணுடைய அரசியலை அவன் தீர்மானிப்பானான். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான வேலை இது. இப்ப தங்களை காத்துக்கிறதுக்கு திமுக அதை பண்ணிருக்கணும்லங்க, ஏன் பண்ணலன்னு கேக்குறேன் நான். ஏன்னா திமுக இந்த நாடு அழிந்தால் அழியட்டும், தமிழ்நாடு அழியட்டும்ங்கிற ஒரு சதிகார கூட்டத்தோட கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் வாங்கிட்டாங்க போல. அப்படிதான் தோணுது. நீங்க அவங்களோட சாம்ராஜ்யம் தானங்க நீங்க சொன்ன. அதுதாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சாம்ராஜ்யம் அழியட்டும், அவ்வளவுதான். இனிமேல் நம்ம என்ன, இனிமே யாரு இன்பநிதி உதயநிதி, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒன்னும் நம்மளால கொண்டு போக முடியாது, இதோட முடிச்சு விட்டுருவோம். நமக்கு இல்லாத நாடு எவனுக்கும் கிடைக்கூடாது. ஒரு சாடிஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? நமக்கு சில பேர் இருப்பாங்க, நமக்கு கிடைக்காத பொண்ணு யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு. அந்த மாதிரிதான் நம்ம எப்படியும் நம்மளுடைய சாம்ராஜ்யம் அழிய போகுது. நம்ம நிறைய ஊழல் எல்லாம் பண்ணிட்டோம். நமக்கு கிடைக்காத தமிழ்நாடு எவனுக்குமே கிடைக்க கூடாது, பட் அழியட்டும் தமிழ்நாடு. இதுதான் இவங்களோட எண்ணம். அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க போல. அப்படி நினைப்பதால் தான் வட இந்திய வாக்காளர்களை இவர்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வரவேற்கிறார்கள். ஹிந்தியில போய் வாக்கு கேட்கிறார்கள். எனக்கு வாக்கு போடுன்னு வெக்கம் இல்லாமல் ஹிந்தியில் போய் வாக்கு கேட்கிறார்கள் திமுக காரர்கள். என்னையா திமுக இது? அருவருப்பா இல்ல? இது அதிமுக விதிவிலக்கு இல்ல. அதிமுகவுடைய ஒரு முக்கிய நபரை சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவங்க வர்றதுனால எந்த பாதிப்பும் இல்லை. அவ்வளவு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் இவையெல்லாம். அவர்கள் வருவதால் எந்த பாதிப்பும் இல்லை. என் தமிழனோட வேலை வாய்ப்புக்கு பாதிப்பு இல்லை, தமிழரோட நிலங்களுக்கு பாதிப்பு இல்லை. இன்னைக்கு வட இந்தியர்கள் வந்து குடியாகி உள்ள மாவட்டங்கள் எடுத்துக்கோங்க. இப்ப திருப்பூர் எடுத்துக்கோங்க. திருப்பூர் மக்களுக்கு பாதிப்பு இல்லை. அங்க மைக்கை நீட்டி போய் கேளு. அவ்வளவு திராணி இருந்தா அந்த பேசுறாருல அந்த எம்எல்ஏ, பழைய எம்எல்ஏ, மைக் எடுத்துக்கிட்டு போ, மைக் எடுத்துட்டு போயிட்டு நில்லு, மக்கள் மத்தியில் நின்று கேளுங்க, வட இந்தியர்களால உங்களுக்கு பாதிப்பு இல்லையான்னு கேளுங்க. நான் பாதிப்பு இல்லைன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு போய் கேளுங்க. அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? இல்ல நான் இப்படிதான் சொல்லுவேன், வட இந்தியர்களோட வருகையினால உங்க தமிழர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி திருப்பூர்ல மக்கள்கிட்ட போய் பேச சொல்லுங்க. குழந்தையில இருந்து பல்லு போன கிளவி வரைக்கும் அவங்களோட பாதிப்பை வந்து பட்டியலிட்டு இருக்காங்க திருப்பூர்ல எல்லாம். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாதிப்புன்ட்டு. இன்னைக்கு திருப்பூருக்குலாம் போனோம்னா அது தமிழ்நாடு மாதிரியே இல்லை. முழுக்க முழுக்க அவன் ஹிந்திக்காரன் வந்துட்டான், ஹிந்தியில பலகை வைக்கிறான், எல்லாம் மாறிடுச்சு. இதுல இந்த திருப்பூர்ல இருக்க ஒரு சில இந்த வணிக முதலாளிகளுக்கு அவங்களுக்கு என்ன, காசு பார்த்தா போதும், வேலை செய்யறான். நான் சொல்றேன், நாளைக்கு முன்ன அவன் வெட்டி வீழ்த்துவான். ஆல்ரெடி நடந்திருக்குல்ல. நீ காசு கொடுக்கல, சம்பளம் கொடுக்கலன்னா அவன் நம்மளால என்ன பண்ணுவான், சண்டை போடுவான், வழக்கு போடுவான், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அவன் என்ன பண்றான், அதான் செங்கல் எடுத்து அடிச்சு சாவடிக்கிறான். சாவுங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது நடக்கும். நீங்க நினைப்ப அவங்க தானே கம்மியான இதுக்கு வராங்க, வேலைக்கு வராங்க, வியாக்கியானம் பேசுறது. அந்த வியாக்கியானம் பேசுற அடிபிடிச்சு ஆவா. நீங்க பாருங்க,
தம்பி நிலம் அங்க போய்கிட்டு இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், இது பேர் ஆபத்து தமிழர்களுக்கு. நம்ம ஒருமித்தமா இதுல அரசு இந்த கட்சி வரும், அந்த கட்சி வரும், அந்த கட்சி தலைவர் வருவார், இந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் பாருங்க சரவணனுக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் எந்த கட்சி தலைவரும் பேசல. எந்த கட்சி தலைவரும் இப்ப நான் பேசிட்டு இருக்க வரைக்கும் அறிக்கைகள் வரல, பேச மாட்டாங்க. இது என்ன நேரம்னு நீங்க சொல்லிருங்க. அது வரைக்கும் அறிக்கை வரல. இப்ப நம்ம பேசுற டைம் வரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவரும் மணி ஆகுது இன்னும் வரல, வராதுங்க. அதான் எந்த இதுவும் இல்ல. அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? ஒரு தமிழன் அடிச்சு கொல்லப்படுறான், ஒரு இளைஞன் அடிச்சு கொல்லப்படுறான். ஊடகம் பேசல, காவல்துறை பொறுமையா இருக்க சொல்றாங்க. பொறுமை பொறுமை பொறுமை. இந்த பொறுமையெல்லாம் அங்க சொல்றது இல்ல. வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறதுல பொறுமை காக்கலாமே, அந்த பொறுமை உங்களுக்கு இருக்கா? 6 லட்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுன்ட்டு வரீங்க, ஏன் பொறுமை இல்ல? அப்ப பொறுமை பொறுமை எருமென்ட்டு வர்றது பொறுமை பொறுமை. எங்க போலீஸே அடிச்சு ஓட விடுறாங்க. போலீஸ் அடிச்சதுக்கே அதெல்லாம் கேஸும் இல்ல, ஒண்ணும் இல்ல, கேஸ் ஃபைலே ஆகல. என்ன இது? ரொம்ப பெரிய ஆபத்து. தமிழர்கள் இனி பொறுக்க கூடாது. எப்படி ஒட்டுமொத்த தமிழினமும் ஒரு ஜல்லிக்கட்டு, ஒரு மாட்டுக்கு வந்த பிரச்சனை, மாடு இனம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒருங்கிணைஞ்சு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம். அது போல எந்த ஒரு தலைமையும் இல்லாம சுயமாகவே தமிழர்கள் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தை உணர்வோடு நாம் முன்னெடுக்காவிட்டால் நமக்கு அழிவு நிச்சயம். ஒருபோதும் ஒரு வட இந்தியனுக்கு கூட தமிழ்நாட்டில் வாக்குரிமை என்பது சாத்தியப்படக்கூடாது. அவன் வாக்குரிமை இன்னைக்கே வாங்கிட்டு இருக்கான் கொஞ்சம் பேரு. அவன் வாங்க ஆரம்பிச்சிட்டானா தமிழ் இனம் அழியும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நீ யோசிக்கிறதே நீங்களுக்கு புத்தி இல்லை. லூசுகளா? கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளா தமிழனோட நிலப்பரப்பு இது. நீ கீழடியில தோண்டும் போது தமிழ் கல்வெட்டு கிடைக்குது, தமிழ் எழுத்துக்கள் கிடைக்குது, தமிழ் மண்பானைகள் கிடைக்குது, தமிழ் மண்டை ஓடுகள் கிடைக்குது. ஈழத்திலையும் இலங்கையிலும் எங்க பத்தியாடு தமிழ் எழுத்துக்கள், தமிழ் இது இன்னைக்கு ஈழத்தில் தோண்ட தமிழ் பிணங்கள் கிடைக்குது. நாளைக்கு கிடைக்கும். இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு நீ தமிழ்நாட்டுல தோண்டினா தமிழ் பிணங்கள் கிடைக்கும். அது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சின்னா யோசி. பல ஆயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கட்டி காப்பாத்தியது. மௌரிய படையெடுப்பு அன்னைக்கு வடக்கன் வராமலாம் இல்ல. அன்னைக்கு வடக்கன் மௌரியனா வந்தான். மூவேந்தர்கள் ஒருங்கிணைஞ்சாங்க. மூவேந்தர்களுக்குள்ள 1000 பிரச்சனை. ஆனா அந்த மூவேந்தர்கள் ஒருங்கிணைஞ்சு மலைமான் திருமுடிக்காரியோடைய தலைமையில போர் செய்து மலைமான் திருமுடிக்காரி அந்த படையை நடத்தி மௌரியர்களை விரட்டி அடித்தார்கள். 3 முறை மௌரியர்கள். சும்மா இல்ல, அவனும் அவங்ககிட்ட அதிகாரம் வந்தோடனே இங்க தென்னகத்தை கைப்பற்றி ஆகணும், தமிழகத்தை கைப்பற்றி ஆகணும், பாண்டியர்கள் சோழர்கள் சேரர்களை அடிமைப்படுத்தி ஆகணும்னு அவன் தொடர்ச்சியா போர் செஞ்சான். 3 மாபெரும் யுத்தங்கள். அதுக்கு நடுவில் நிறைய குட்டி குட்டி யுத்தங்கள். 3 மாபெரும் யுத்தங்கள். மூவேந்தர்கள் 3 முறை ஒருங்கிணைந்த படைகளால அடிச்சு விரட்டினாங்க. காரணம் என்ன? தமிழகத்தை பாதுகாக்க. அன்னைக்கு மூவேந்தர்களுக்கு இருந்த அந்த புரிதல் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு இருக்கணும். உனக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், உனக்குள்ள 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனா இந்த படையெடுப்பு வட இந்திய படையெடுப்பு, இது படையெடுப்பு தான். வாக்கு உரிமைங்கிறத இந்திய ஜனநாயக சட்டம் சொல்லுதுங்கிற பேர்ல கொண்டு திணிக்கப்படுறாங்க. இந்தியா தானே, ஒரே நாடு தானேங்க உங்களுக்கு. நீ நல்லா யோசி. இதே இந்தியா தான் டெல்லியில வாழக்கூடிய தமிழர்களை எங்க வேணாலும் கேட போன்னு சொல்லி அங்க இருந்து தமிழர்கள் ரொம்ப வருஷமா வாழ்றவங்கள அப்புறப்படுத்துது. மும்பையில தமிழர்களை அப்புறப்படுத்துது இதே இந்தியா தான். அதே இந்தியா வட இந்தியர்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்கணும்னு சொல்லுது. புரிஞ்சுக்கோ, தமிழனை எங்க இருந்தாலும் அப்புறப்படுத்தும். ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உங்களுக்கு காட்ட முடியும். வரலாற்றுல இருந்து பாடம் கத்துக்கணும். இல்லைன்னா வரலாறு திரும்பும். தமிழ்நாடு நமக்கு போயிடுச்சுன்னா அழிஞ்சிருவோம். இவ்வளவு நாளைக்கு தமிழ்நாட்டை நம்ம இருக்க பிடிச்சிருந்தோம். நீ உன் சாதியத்துக்காக இன்னைக்கு செத்தவன் எந்த சாதியா நீ பார்ப்ப? சாதியாவும் பார்க்கல. இவனும் சாதியா பார்த்துருந்தா கூட இந்நேரம் உனக்கு கோபம் வந்திருக்கும், உணர்வு வந்திருக்கும். அவனை சாதியா கூட நீ பார்க்கல. அந்த 2 பேருமே இன்னும் எதுவும் பேசலையே, எவனும் வாயில இருக்கல, அப்படியே இருக்காங்க. அப்ப இதுதான் இங்க பிரச்சனை. உன் இனம் சாகுது, உன் சமூகத்தை சேர்ந்தவன் சாகுறான், உன் குடியை சார்ந்தவன் சாகுறான். இது என்ன நம்ம என்ன பண்ண சொல்றோம்? ஓகே, இது நீ நடக்கக்கூடாது. சட்டத்தை கடுமையாக்குங்க. உடனடியாக அந்த கொலை செய்த வட இந்தியர்கள் கைது செய்யப்படணும். அவர்கள் முறைப்படி விசாரணை செய்து அவர்களுக்கு முறையான தண்டனை என்பது வழங்கப்பட வேண்டும். 2வது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இந்த குற்றங்களும் காலத்திற்கும் நடக்காமல் இருக்க வட இந்தியர்களுக்கு கொடுக்கப்படுவதாக சொல்லப்படக்கூடிய குடியுரிமை, அதாவது வாக்குரிமை இருக்கக்கூடாது. அவர்களுடைய தாய் நிலத்துக்கு போய் அவன் வாக்கு போடட்டும். அவனுக்கு சொந்த ஊர் இருக்குது, அவன் சொந்த ஊருக்கு போய் அவன் வாக்கு போடட்டும். இந்த மண்ணுக்குள்ள அவன்
தலைவர்களையும் இந்த மண்ணுடைய அரசியலையும் தீர்மானிப்பதற்கு அவனுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது. இந்த மண்ணை கட்டி அமைத்தவன் அவன் அல்ல. தமிழர்களுடைய வேர்வையிலாலும் தமிழருடைய ரத்தத்தினாலும் தமிழர்களுடைய ஒரு புரிதலிலாலும் அறிவாலும் இந்த சமூகம் வந்து இந்த மண் வந்து வளம் பெற்று இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதை விவசாய நிலமாக மாற்றிய சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், தமிழர்கள். இங்க பல ஊர்களும் பல கிராமங்களும் பல நிலங்களும் பல சமூகங்களும் உருவாவதற்கு அவர்கள் காரணம். அதற்கப்புறம் பல போராட்டங்களையும் பல தியாகங்களையும் செய்து பல தொழிலாளர்களுடைய உயிர் பலியில இங்க இன்னைக்கு உருவாகி இருக்குது தமிழ்நாடுடைய இண்டஸ்ட்ரி எல்லாம். இது எல்லாத்தையும் இழந்துட்டு போக வேண்டிய சூழல் என்பது வரக்கூடாது. அதை எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி என்பது வட இந்தியர்களிடம் இருக்கு. அவன் பன்னிக்குட்டி மாதிரி பெருகிறான். நீங்களாம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி நீங்க இப்படி ஒண்ணு வாழணும் பத்தி பேச வந்தேன் நானு. நம்ம கம்மியா இருக்கோமே பிறப்பு சதவீதத்துல தமிழர்கள் அதிகமா குழந்தை பெத்துக்கிறது இல்ல. அப்ப நம்ம வாக்காளர்களா குறைஞ்சுக்கிட்டு இருப்போம். தமிழ் வாக்காளர்கள் குறைந்து கொண்டு வருவார்கள். இதை நூற்றாண்டு கணக்குல ஸ்கேல் பண்ணி பாருங்க. இன்னொரு 100 வருஷத்துல தமிழ்நாட்டில் தமிழர்கள் சிறுபான்மைனா நீ யோசிச்சு பாரு, அரசியல் என்னவா இருக்கணும் யோசிச்சு. தமிழ்நாடுன்ற பேர் முதல்ல எதுக்கு இருக்கணும்? தமிழ்நாடுன்னு இருக்காதுங்க, அவன் மாத்திருவான். இதுதான் உண்மை. இது இந்த ஒரு அடிப்படையே இவங்களுக்கு புரியல. அந்த ஒரு அடிப்படை புரியாம நீ சிறுபான்மையா இருந்து என்ன கத்திடுவ? நீ சிறுபான்மையா இருப்ப. அப்ப தமிழ்நாடுன்னு பேரை மாத்தக்கூடாதியா? இது நான் எங்களோட தாய்மண்ணியா நீ சொல்லுவ? நீ யாருடான்னு சொல்லிட்டு அவனை எட்டி மிதிப்பான். அவன் எட்டி மிதிப்பான். அவன் தான் புராணம் எழுதி வச்சிருக்கானே. ஒவ்வொரு நாட்டுக்கு இது என்னோட நாடு என்னோட நாடு என்னோட நாடுன்னு புராணம் எழுதி வச்சிருக்கான்ல. அவன் இந்த புராணத்தை எடுத்துட்டு வருவான். இன்னைக்கு எப்படி யூதன் வந்து ஒரு புராண கதை எடுத்துட்டு வந்துட்டு அவன் நிலத்தை உரிமை கொள்றானோ அதே மாதிரி வட இந்தியன் இங்க ஒரு புராண கதை எடுத்துட்டு வந்துட்டு ராமர் வந்தாரு, நீ இங்க இருக்கக்கூடிய புத்தருடைய பாதங்களையும் இங்க இருக்கக்கூடிய சித்தர்களுடைய பாதத்தையும் நீ ராமர் பாதம்னு சொல்லி கும்பிட்டு இருக்க பாரு முட்டாள். ராமரோட பாதம் சொல்லி கும்பிட்டு இருக்கீல்ல. அங்க இலங்கையில ஸ்ரீபாதம் இருக்குது, அத உடனே ராமருடைய பாதம். இப்படி ஒரு முட்டாள்தனமா இந்த மாதிரி வேலை பண்ண அவன் சொல்லுவான் அப்புறம் ராமர் வந்திருக்காரு, இது ராமர் பூமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஒண்ணும் பண்ண முடியாது. உன் புராணத்தை வச்சு அடிப்பான். அன்னைக்கு அவன் கோயில் கட்டுறாங்க. நீ தமிழ்நாட்டுல பாக்குறேன் வட இந்தியன் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கான். அத்தனை கோயில். நீ தமிழர் சிற்பக்கலையெல்லாம் திராவிட நாகரிக கலைன்னு போயிட்டு உருட்டிட்டு இருக்க. அவன் வட இந்திய கட்டிடக்கலையை கொண்டு வந்து கட்டிட்டு இருக்கானே. அறிவு இருக்கு, அனுமதிக்கிற? எப்படி அனுமதிச்ச? இது அழிக்கிற செயல் இல்லையா? தமிழருடைய தனித்துவத்தை அழிக்கிற செயல் இல்லையா? இதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது. தமிழக அரசு அனுமதிச்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்றேன், அழிவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதை தடுப்பதற்கு இருக்க நம்ம இடம் இருக்க ஒரே குரல், ஒருமித்த குரலாக அத்தனை தமிழர்களும் நீ கொள்கை கோட்பாடு நீ வந்து நான் சொல்றதெல்லாம் இதுல ஏற்கணும்ல, இதுல மனசுல மட்டும் யோசிச்சுப்பாரு. இன்னர் லைன் பர்மிட்டை உடனடியாக இங்க கொண்டு வரணும். வேலை செய்யறவன் வேலை செய்யறதுக்கு மட்டும் வரணும். வந்தானா என்னப்பா யாருப்பா நீ என்ன வேலை செய்வரியா, பர்மிஷன் இருக்கா, இன்னர் லைன் பர்மிட் இருக்கா? பர்மிட் ஆமா முன்னாடியே அனுமதி கேட்டிருந்தேன். எத்தனை வருஷத்துக்கு வேலை செய்யற? 3 வருஷத்துக்கு இன்னர் லைன் பர்மிட். 3 வருஷம் வேலை செய்ப்பா, லிஸ்ட்ல வந்துடும். ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடு பொண்ணு. 3 வருஷம் அவனுக்கு டைம் முடிஞ்சது. இன்னர் லைன் பர்மிட்டை புதுப்பி. தமிழக அரசுகிட்ட அப்ளை பண்ணி இன்னர் லைன் பர்மிட்டை புதுப்பிச்சு நீ திரும்ப வந்து வேலை செய். இன்னர் லைன் பர்மிட்டை நீ புதுப்பிக்கல, உன் டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்பு, வீட்டுக்கு போ. இதுதான் சரியா இருக்கும். இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டம் கொண்டு வராம இவன் வந்தானா இவன் இங்க தங்குவான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இது வசதியா இருக்கு. தண்ணி பிரச்சனை கிடையாது. அவன் ராஜஸ்தான்ல போனா அவன் வீட்டு பெண்கள் வந்து குடுவை நீங்க பாத்திருப்ப, விளம்பரத்துல பாத்திருப்ப, குடுவையை தலையில தூக்கிட்டு பல கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருப்பான். தண்ணி இருக்காது அவனுக்கு. வருவான் ராஜஸ்தான்ல இருந்து அத்தனை பேர் கிளம்பி வந்து தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் தண்ணி இருக்கு, வருவான். உனக்கு நாளைக்கு இருக்காது தண்ணி, உனக்கு நாளைக்கு இருக்காது. யோசி, உனக்கு சுத்தி கொடுக்குறேன் எவனா தண்ணி தரானா? கர்நாடகா தண்ணி தருதா? கேரளா கொடுக்குதா? அத்தனை பேர் பிரச்சனை. கேரளாக்காரன் டேம் உடச்சே திருணுமா, கர்நாடகாரன் தண்ணி கொடுக்க ஒரு செட்டு தண்ணி கூட அங்க போக கூடாதுமா. இதான் பிரச்சனை. இவன் வந்து நம்ம தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருப்பான். புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஆபத்து. இன்னர் லைன் பர்மிட்டை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வரான் வேலை செய்யறான் கிளம்புறான், வரான் வேலை செய்யறான் கிளம்புறான், பிரச்சனை இல்லை. துபாயில் அப்படித்தானே இருக்கு. போறான் இந்தியன் போறான், வரான் வேலை செய்யறான் கிளம்புறான், கிளம்பிட்டு போயிட்டே இரு. இங்கெல்லாம் குடியுரிமை எல்லாம் உனக்கு கிடையாது, ஓடுங்கிறான்ல. இதுதான் அதேதான் இங்க இருக்கணும். வந்தா வரான் வேலை செய்யறான், அவன் ஊர்ல போயிட்டு அவன் அரசியல் செய்யட்டும். அவன் போயிட்டு அங்க இருக்க ஒரு நல்ல ஒரு பீகாரியோ நல்ல ஒரிசாக்காரனையோ அவன் ஊர்ல அவன் தாய்மண்ணை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு உரிமை பெற்று வாக்கு போட்டு அவன் ஜெயிக்க வைக்கட்டும். இதுல பல லேயர்ஸ் இருக்கு. அங்கிருந்து வரவன் பல பேர் வந்து சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவன். சமூக நீதினா அவனுக்கு என்னன்னு தெரியாது. சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவன். அவன் அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள்லாம் விரட்டிட்டு இருக்கான். இந்த போய் எங்கேயோ போய் வேலை செய்யிட்டு அவன் அங்கிருந்து இங்க வந்து வேலை செய்வான். நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான்? நம்ம மேல கடுப்பாவான். நம்ம தான் ஓடிக்கிட்டோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு துப்புரவு பணி செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகம், தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சமூகம், யார் மேல கடுப்பாகுது? கொண்டு வந்தவன் யாரு? அவன் சமூகத்தை சார்ந்தவன், அவன் மொழி பேசுறவன். தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் தான் அவங்கள அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி கொண்டு வந்து இங்க வந்து இந்த மாதிரி தவறான தொழில்கள்ல ஈடுபட வச்சான்.
இன்னைக்கு கோவம் யார் பக்கம் திரும்புது? தமிழன் மேல திரும்புது. தமிழெல்லாம் கொண்டு வந்தா தமிழன் பாத்ரூமே கட்டலையா? தீண்டாமை இருக்கு. இதுல இன்னும் கவனிக்கணும். மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்துல பாத்ரூம் கட்டவனுக்கு, நதிக்கரை ஓரங்கள்ல பாத்ரூம் கட்டினவனுக்கு கிராமங்கள்ல பாத்ரூம் கட்ட தெரியாதா? ஒரு கழிப்பறை கட்ட தெரியாதா? ஏன் கட்டல? கழிப்பறை கட்டுனா அல்றதுக்கு எவனா வரணும். அந்த மாதிரி ஒரு தீண்டாமையை நாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக கிராமப்புறத்துல இருக்க எந்த தமிழனும் கழிப்பறையே கட்டல. நதிக்கரை ஓரங்கள்ல மட்டும்தான் கழிப்பறை கட்டாங்க. ஏன் அப்படின்னா நதிக்கரை ஓரத்துல ஃப்ளஷ் பண்றதுக்கு வழிமுறைகளை அவங்களால செய்ய முடியும். அதனாலதான் மொஹஞ்சதாரோ ஹரப்பால டாய்லெட் வச்சு கட்ட தெரிஞ்ச தமிழகத்தில் கீழடியில் அதை செய்யல. கீழடியில கூட இருக்கு. கீழடியில பைப் சிஸ்டம் இருக்கு. ஏன்னா நதிக்கரை ஓரத்துல இருந்தனால பைப் சிஸ்டம் வச்சிருக்கான். இந்த பைப் சிஸ்டம் இல்லாத இடங்கள்ல அவன் சொம்ப எடுத்துக்கிட்டு அவன் போயிட்டு இருந்தான். யாரும் யாருடைய கழிப்பிடத்தையும் அள்ளக்கூடாது. இந்த அளவுக்கு சமத்துவத்தை யோசிச்சவன். அவனுக்கு கட்ட தெரியாம கிடையாது. அவன்கிட்ட டெக்னாலஜி இல்லாம இல்ல. தண்ணி இல்ல, வாட்டர் ஃப்ளோ இல்லைன்னா நம்மளால அதை செய்ய முடியாது. ஸோ வாட்டர் ஃப்ளோ இல்லைன்னா நீ எடுத்துட்டு கிளம்பு, போய் காட்டுக்குள்ள போயிட்டு இது பண்ணிட்டு வா. சமத்துவத்திற்காக தன்னை தானே வருத்தி கொண்டு காட்டுக்குள்ள போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சமத்துவத்திற்காக செஞ்சவன் தமிழன். ஆனா இன்னைக்கு அவங்க கொண்டு வந்து அள்ள விட்டவன் இன்னைக்கு என்ன பண்றான்? அப்படியே பழி தூக்கி தமிழர்கள் மேல போட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டான். இன்னைக்கு அவன்லாம் நம்மளை கடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க தானே எங்களை வந்து ஒடுக்குனீங்கன்னு. நாங்க எங்கப்பா ஒடுக்கணும்? தமிழர்களை ஒடுக்குனாங்க. உங்களை கொண்டு வந்து உங்களை ஒடுக்கிட்டான். வரலாறு எடுத்து படிச்சுப்பாரு. யார் உங்களை கொண்டு வந்தா, யார் உங்களை கொண்டு வந்து படை வீரர்களாக கொண்டு வந்து வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதுகுல குத்துனது யாரு, என்ன ஏதுன்னு அவனே வரலாறு எழுதியிருக்கான். அவனுக்கு சந்தேகமா? இந்த சு வெங்கடேசன் ஒருத்தர் இருக்காப்புல, அவருடைய காவல் கோட்ட நாவல்ல பக்கம் பக்கமா எழுதியிருக்காரு இந்த வரலாறை. எடுத்து படி. யார் உங்களை கூப்பிட்டு வந்தா, என்ன சாபம் உங்களுக்கு வந்துச்சு, எந்த சாபத்தினால, அது எதனால அந்த சாபம் வந்துச்சு? ஒரு மாட்டை சாப்பிட்டாங்களாம், ஒரு மாட்டை அடிச்சு சாப்பிட்டாங்களாம், அதனால போர்ல தோத்துட்டாங்களாம். அந்த சாபத்தினால இவங்களை சபிச்சு அந்த அரசன் வந்து இவர்கள் இனிமேல் இந்த தொழில் தான் செய்யணும்னு அத்தனையும் சு வெங்கடேசன் தன் நாவல்ல பதிவு பண்ணியிருக்காப்புல. ஏதாவதுன்னா அவர்கிட்ட போய் கேளு, ஏதாவதுன்னா அவர்கிட்ட போய் கேளு. வரலாறுன்னு அவர் தான் எழுதியிருக்காரு. அப்ப என்ன பழிய தூக்கி தமிழன் மேல போட்டுக்கிட்டு நீங்க உட்காந்துருக்காங்கல்ல, நாளைக்கு இது நான் வடக்கத்துக்காரன்னு இதை பண்ணுவான். எங்களை ஒடுக்குனது இவங்க தான் அப்படிமா. அதுக்கப்புறம் இது ஹிந்தி பூமியுமா நடக்கும். ஏன்னா இன்னைக்கு அப்படி வெளியில இருந்து வந்தவன், ஆந்திரால இருந்து வந்தவன் போனவங்களாம் இன்னைக்கு என்ன சொல்றான்? நாங்கள் அதிகமான வம்சம். பொய்யா வரலாறு, பொய்யா புராணம். புராணம் இல்ல, பொய் வரல, பொய்யா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறானுங்க. நாங்க தான் அவங்க, நாம தான் பொய்யா எழுதுறானுங்க வரலாறு. திருச்சி நாங்க தான் இது, நாங்க தான் அது. நாங்க சங்க காலத்துல இருந்தே இருக்கிறோம், சங்க காலத்துல இருந்து இருக்கிறோம், அதனால தெலுங்கு பேசுறோம். எப்படி சங்க காலத்துல இருந்து இருக்க, ஏன் தெலுங்கு பேசுற? வரலாறு திருச்சி எழுதுனால அவனும் எழுதுவான். இன்னைக்கு வரக்கூடிய வட இந்தியனும் எழுதுவான். உன் வரலாற்றை தனதாக்கி கொள்வான். நீ அகதியா போவ, நாதியற்று போவ. தமிழ் சமூகம் இன்னைக்கு தமிழ் சமூகம்லாம் இந்த சமூகம் தமிழன் கிடையாது, அந்த சமூகம் தமிழன் கிடையாது, வரலாறு எழுதிருக்கான். வெள்ளாளர்கள் தமிழர் கிடையாது, அவங்க தமிழர் கிடையாது, கோணார்கள் தமிழர் கிடையாதுன்னு எழுதிக்கிட்டு இருக்கான் உட்காந்துக்கிட்டு. அதை பேக்கிங் வேற பண்றானுங்க சில பேர். புரியுதா? தமிழ் தூய தமிழ் குடியெல்லாம் தமிழர் கிடையாதான், வெளியிலிருந்து வந்தவன்லாம் தமிழனா. இந்த வரலாறு அவன் எழுதுறானா, அவன் நோக்கம் என்ன? இன்னொரு 100 வருஷத்துல நீ வந்தேரியா இருப்ப, அவன் மண்ணின் மைந்தனா மாறிடுவான். எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியுது. என் உயிர் இருக்க வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்கறவன் கேளு, கேட்காதவன் போ. ஆனா என் உயிருக்கு தமிழனா பிறந்துட்டேன். இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிதான் தீரணும். இதுக்கு மேல என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல. முடிவு வந்து தமிழர்கள் கையில இருக்கு. முடிவு எடுங்க. நீங்க சொன்ன மாதிரி தான், என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு தான் வந்து என்னோட பதிவிலையும் நான் முடிச்சேன். ஏன்னா கடைசியில் அந்த விரக்தி தான் வந்து முடிவா இருக்கு. ஆனா விரக்தியை வந்து முடிவா எடுக்கக்கூடாது. நீங்க சொல்ல கொஞ்சம் உணர்வு இருக்கணும், கலெக்டிவ் எஃபர்ட் இருக்கணும். சொல்யூஷன் சொல்லியாச்சு. இன்னலைன் பர்மிட் தான் ஒன்லி சொல்யூஷன். அதை நோக்கி தமிழர்கள் நகர்றது தான் நமக்கு இருக்க ஒரே பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு இப்ப நம்ம செய்ய தவறிவிட்டோம் என்றால் உங்களோட பையன், நம்மளுடைய அடுத்த தலைமுறை அழிவை நோக்கி நகரும். ஓகே, இந்த இன்னலைன் பர்மிட்டை கொடுத்த அந்த அவேர்னஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம், தோய்வே இல்லாம. மிக்க நன்றி பாரி. நன்றி.